வணக்கம். நான் உங்கள் ஜால் அதீதன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தெல்லிப்பாளையில் அம்பனி என்ற இடத்துல நிற்கிறோம். அங்கே வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் நம்மள சொன்ன மாதிரி பல தோட்டப்பயிர்களை செய்கிறார். தக்காளி, சின்ன வெங்காயம், மற்ற புகையில, வேறு என்னென்ன மரவள்ளி நிற்குது, கரிமிளகாய், மரவள்ளி போன்ற ஐட்டங்கள் எவ்வளோ இதுகளையும் செய்கிறார். அப்போ அவர் என்ன மாதிரி எப்படி இதுகளை மெயின்டம் பண்ணுறார், இதால் வேறு இந்த விவசாயம் செய்கிறதால என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளினோம் என்ற விஷயத்தை வந்து அண்ணாட்டியை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு கனகரத்னம் பவிலரசு. கனகரத்னம் பவிலரசு. பவிலரசு, நல்ல பேர். நீங்கள் எந்த சொந்தம் தானே? எத்தனை பரப்பில் உங்களோட காணி இருக்குது? எனக்கு கிட்ட 40 பரப்பு கிட்ட இருக்குது. 40 பரப்பு கிட்ட இருக்குது. இது 40 பரப்பு என்னென்ன விவசாயம் செய்கிறீங்க? நான் இப்போ தக்காளி நட்டுருக்கிறேன், மற்றது கரிமிளகாய் நட்டுருக்குது, அங்கால மரவள்ளி நிற்குது, அதுக்கு போஞ்சி நட்டுருக்கு. இப்போ இங்கால வெங்காயம் நட்டுருக்குறேன். வெங்காயம் நட்டுருக்கீங்க. இனி புகையிலே அங்கே நடப்போம். புகையிலேயும் அங்கே நட போகிறீங்க. சாரி, எத்தனை சொன்னீங்க? எத்தனை பரப்பெல்லாம் சொன்னீங்க? 40 பரப்பு. 40 பரப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பிரித்து நட்டுருக்கிறீங்க. பிரிச்சு பரந்தரையாக ஒன்றும் முடியல. ஒன்றும் முடியல. உங்களோட முயற்சிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தக்காளி வந்து எத்தனை மாதத்தில் இதுக்கு வரும்? தக்காளி இப்போ வெள்ளத்துக்கு முதல் நட்டபடியாக தான் இது பின்னோக்கி போனது. நீ இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாளில் காய்க்க வளர்க்கு. தடி நட்டு கட்டவும், கட்டிட்டு தடி நட்டு கட்டணுமா? அப்போ என்ன பார்த்து கட்ட இல்லை நீங்கள்? இப்போதான் சாரி கொண்டு இருக்கிறோம். சாரி முடிய கட்டிட்டு கட்டிவிங்க. 2 தண்ணி கட்டிட்டு தடியை நட்டு கட்டணும், கயிறோடி கட்டணும். அப்போ தக்காளியில் வர்ற பிரச்சனை என்ன பிரச்சனை? என்ன எப்படி நோய் தாக்கங்கள் வரும்? தக்காளியில் ஒரு கராவல் தன்மை இருக்கும், மற்றது புழு வரும். அதுக்கு நாங்கள் மருந்து அடிச்சுட்டா மருந்து அடித்தா பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு தக்காளிக்கு என்ன பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இல்லை நோமலோ? தக்காளிக்கு கட்டுற கூலி தான் கூட, மற்றும்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை எல்லாமே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் அப்போ பிரச்சனை இல்லை. அங்கால என்ன வெங்காயம் வச்சிருக்கிறீங்க? வெங்காயம் நேற்று நட்டுருக்கிறீங்க. வெங்காயம் வந்து என்ன மாதிரி வெங்காயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? வெங்காயம் பரட்டா 2 மாதம் செல்லும் விளைச்சல் வர. அதுக்கிடையில் இப்போ நட்டு ஒரு 15 நாளைக்கு இப்படியே காய விட்டுட்டு உரம் போட்டுறாச்சா வந்து வரும். அதுலேருந்து இலச்சுருள்கள் வரும். அதுக்கு ஒருக்கா மருந்து அடித்தா ஓகே ஆகிடும். அப்போ வெங்காயில் அந்த வெங்காயத்தில் அந்த அழுகல் நோயில் அப்படி வருதுன்னு சொல்லணும். அதில் என்ன வேளாங்காயெல்லாம் கூட வரும், சின்ன காயில் வார குறைவு. மற்ற பனிக்கு சிலவில் அந்த இது கூழான் பிடிக்கலாம், அதுக்கு மருந்து அடித்தா ஓகே. அப்போ உங்களுக்கு வெங்காயத்தில் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும்? நாங்கிட்ட 2000 ஆண்டுலேருந்து செய்து கொடுக்குது. 2000 ஆண்டுலேருந்து வெங்காயம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. வெங்காயம் வந்து இது 3 மாதமா? வெங்காயம் 2 மாதமா? 2 மாதத்துல. இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் 2.5 மாதம் சொல்லும். சின்ன வெங்காயத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி சின்ன வெங்காயம் இதை வந்து நீங்களே வச்சிருக்கிறீங்களா? எடுத்து வச்சு நீங்களே திரும்ப செய்கிறீங்க. பெரிய வெங்காயம் நாங்கள் நாற்று குட்டை வண்டி நாற்று போட்டு நடுறீங்க. இது நாங்கள் இப்போ கரிமலை பார்ப்போம். இதுவும் பள்ளி அடைஞ்சு விட வளைச்சு கிடச்சி இப்படிதான் புல்ல பிடுங்கும். பிடிங்கன்னா கண்டு வந்துடும். 2 ஒருக்கா மூட்டை கொட்டிட காய்க்கிறோம். இதெல்லாம் இது என்ன இது? அதெல்லாம் புல்லு. இதெல்லாம் கரிமிளகாய். இது கரிமிளகாய் கண்டு. இதெல்லாம் புல்லா? இதெல்லாம் புல்லு. இதெல்லாம் பிடுங்கணும். இப்போ ரஜ்ஜு கிடக்கு வெங்காயத்தாவில் முடியா பிடுங்கணும். இந்த புல்லு ஏதோ சொல்றது இல்லை, என்ன பேர்? பாதனியம். பாதனியம் வந்து கொண்டே இருக்கு. இஞ்சால இருக்கு கரிமிளகாய், வெட்டை கரிமிளகாய். இந்த பாதனியம் கொஞ்சம் அழிக்கிற கஷ்டம். வேற பிடிக்க கொண்டே இருக்கு. இது இங்க இருந்து இது கரிமிளகாய் வந்து எத்தனை பரப்புக்கு நட்டு இருக்கிறீங்க? கரிமிளகாய் ஒரு மிக 8 பரப்பு. 8 பரப்பு கிட்ட கரிமிளகாய் நட்டு இருக்கிறீங்க. கரிமிளகாய் சந்தை வாய்ப்புகள் என்ன மாதிரி? கரிமிளகாய் இங்கே சந்தைப்படுத்துறது விட தம்புளைக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். தமிழ் இங்கே கொஞ்சம் இதே தம்புளைக்கு அப்படியே போட்டு விட்டா வித்து வரும். கழிவு வந்து இல்லை, ஆதாயம் இருக்கும். அங்கே போய் இங்கே தொகையாக கொண்டே கொடுக்குறாரு. அங்கே தமிழில் இப்போ வந்து இப்போ இது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 கிலோ அனுப்புறீங்கன்னு சொன்னால் அதில் இப்போ கழிவுகள் அப்படின்னு சொல்லி கழிப்பினமா இல்லை என்ன மாதிரி? தமிழில் அதுகள் ஒன்றும் இல்லை. கழிவு யாழ்ப்பாணத்தில் அந்த கழிவு இருக்கு. அங்கே அப்படி இல்லை. தமிழில் கழிவு இல்லை. லொரை கூலி ஒன்று தான் எங்களுக்கு. லொரை கூலி ஒன்று கொமிஷன் 2 ரூபாய் ஒரு இதுக்கு கிடைக்கிறோம். மற்றபடி கழிவு இல்லை. தமிழ் கழிவு இல்லையா? இது வந்து எத்தனை மாத பயிர்? கரிமிளகாய் கிட்ட விட்ட
3 மாதம் 4 மாதம் நிற்கும். 3 மாதம் 4 மாதம் நிற்கும். ஓ எத்தனைமா ஒரே பாட்டில் ஆஞ்சிருவீங்களா இல்லாட்டி 2-3 தடவை ஆகலாம்? 4 தரத்துக்கிட்ட 4 தடவை ஆகலாம் கரும்புலாயில். இப்போ கரும்புலாயில வந்து இப்போ நோய் தாக்கம் பண்ண என்ன அதில் பிரச்சனை? இந்த இலை சுருள்கள் வரும், அதுக்கு மருந்து அதில் சுருள் பாய் வருது, அதுக்கு மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும். இப்போ அந்த நோமல் மிளகாய் மாதிரி தான் வைக்கும் அந்த பிரச்சனை பெறும். நோமல் மிளகாய்க்கு மருந்து அடி கொஞ்சம் குறைவு, இதுக்கு 4-5 நாளைக்கு ஒருக்கா அடிச்சு கொண்டே அடிச்சுட்டோம். இது விதைகள் வந்து எங்கே வாங்குறேன் நீங்க? இது கடையில் மருந்து கடையில். இது என்ன மாதிரி இப்போ இது இந்த விதை எடுத்து நீங்கள் வச்சு அப்படி இல்லை செய்யலாம், வரதான் செய்கிறது, நாங்கள் எடுத்து வச்சு போடுறது சரி வராது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பதப்படுத்தி அனுப்பினோம் போல இருக்கு என்ன. 5500 ஒரு பேக்கெட் போட்டு, இது 4 பேக்கெட் போட்ட தான் இந்த தரைக்கு நட்டுருக்கு. 5500 ஒரு பேக்கெட், ஒரு 4 பேக்கெட் இது வேணும். 4 பேக்கெட் இந்த தரைக்கு நட்டுருக்கு, இந்த தரைக்கு 5 பேக்கெட் நட்டுருக்கு, அப்போ அங்காள் தரைக்கு 4 பேக்கெட் நட்டுருக்கு. ஆமாம். அப்போ இதுக்கு மட்டுமே எவ்வளோ அவங்களுக்கு போகுது செலவு? 15 பேக்கெட் 5500 அங்கே வந்து 15 அதுக்கு 80,000 மேலே வருது என்ன. உங்களோட இந்த தரையில பார்க்கவே நல்ல ஒரு ஆசையா இருக்கு, நல்ல சிவப்பா நல்ல செம்மண்ணா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லா அப்படித்தானே என்ன கூட உங்களோட அப்படித்தானே என்ன? மரவள்ளியும் 3 வருஷம் வெங்காயத்துக்கு நட்டது. அந்த அழைக்கணும் நோய் கொண்டு வந்தாலே இந்த உரை கிழங்கு பிடிக்கிற தன்மை குறைவு, கிழங்கு பெருக்கிற தன்மை குறைவாக கிடக்கு. இப்போ இழுக்க வேணும், இழுத்தா கிழங்கு ஒரு அளவான கிழங்கு. வச்சு எத்தனை மாதம்? இது 1 வருஷமாச்சு. இப்போ 1 வருஷமாச்சு வச்சு. 1 வருஷத்துல கொஞ்சம் இழுக்கிறது. இது 1 வருஷம் நான் போன மாதிரில எடுத்தா இந்த மாதிரில இழுக்கணும். அது இந்த அழைக்கணும் நோய் கொண்டு இந்த உரை வந்தையில கிழங்கு ஒரு தருக்கும் பெருக்கல ஒரு அளவான கிழங்கா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்கிட்டு குறையா கிடக்குது. இது என்ன வருது? ஓ வருது. நல்ல பிள்ளைங்க எத்தனை கிலோ வரும் ஒரு காடியில? 5-6 கிலோவுக்கு மேல நான் எடுத்தேன். 5-6. இப்போ இந்த தடிந்த மொத்தம் இந்தலாம் பெருமை இல்லை இதை விட பெருசா? இல்லை மொத்தம் வாங்க அந்த அப்படி மொத்தம் வாங்க. இது இந்த அழுக்கண நோய் வந்ததுலாம் இப்படி தடி அந்த உங்களோட இது நிற்க தண்ணி நின்றது. இது தண்ணி இது தண்ணி நின்றா கொஞ்சம் மரவழிய கூடாது என்ன. இந்த மரவள்ளி முத்தின இல்லைன்னு சொன்னா அவளாவும் பேஸ் தானே என்ன. உங்கள்ட்ட இந்த ஒரு கணக்கான 3-4 மாதத்துல இருக்கும் அப்படியே தண்ணி நிற்கும் போது. இப்ப தண்ணி நிக்க 8 மாதத்துக்கு பிறகு 8 மாதத்துக்கு. அப்போ அந்த அது இந்த தாக்கம் தான் இப்படி நிற்குது என்ன தண்ணி இந்த பிரச்சனை. அந்த தாக்கம் வந்தால் அழைக்கணும் என்ற நோய் எல்லாருக்கும் மரவள்ளியில் அது வந்ததுதான் வந்துருக்கு. இந்த முறை வந்திருக்கல இதுக்கு மேலே இருக்கு. இந்த முறை அந்த அழைக்கணும் நோயின்னு வந்திருக்கேன். புதுசா ஒரு நோயல் வருது என்ன. விவசாயிகளுக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு வளர்த்தால ஏதோ ஒரு நோய் வருது, என்னென்று வருதுன்னு தெரியல. இப்போ இந்த அழைக்கணும் நோய்க்கு மருந்து இல்லையோ? மருந்து இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்த வழியா உள்ளிட்டு அடிக்கலாதால விட்டுட்டீங்க. இப்ப இந்த மழையோடு அது இல்லாம போயிட்டு இப்ப தளர்ச்சி வருது. மழை வேற இல்லாம போய் இப்ப தளர்ச்சி வருது. எத்தனை பிறப்புகள் இந்த மரவள்ளி தோட்டம் வச்சிருக்கிறீங்க? 1500 பிறப்புக்கு வச்சிருக்கீங்க. 1500 கண்டு கிட்ட வச்சிருக்கீங்க. அண்ணன் சொல்றது மட்டும் இது இப்போ பிடுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ அப்படி எல்லாரும் அப்போ 7 பேருக்கும் ஒரே இடமா பிடுங்குங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சம்? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடுங்கல. இது ஒரு 2 வாய்க்காலங்களுக்கு ஒரு வாய்க்கு பேர் இந்த 2 வாய்க்காலங்களுக்கு இந்த 2 வாய்க்காலையும் முழுத்தாலே ஒரு வாய்க்கு வந்துருக்கு. இந்த 2 வாய்க்கு பெருக்காக சந்தைப்படுத்துற கொஞ்சம் ஆக்கிரா கொள்ளிய மற்றபடி கிழங்கு இருக்கு. எந்த சந்தைக்கு ஏற்றுமா செய்யற நீங்க? இது நாங்கள் யாழ்ப்பாணம் மருதாமடத்துக்கு. மருதாமடம் மட்டும்தான் இல்லை வேற திருநெல்வேலி எல்லாத்தையும் போகும்? திருநெல்வேலி என்ன ஜாவரி மாதிரி வந்து இங்கே எடுப்பினோம் இல்லை நீங்கள் கொண்டே தான் கொடுக்கணும்? நீங்கள் கொண்டே கொடுக்கும். போகிறோண்டா என்னத்தில் மோட்டர் கட்டி கொண்டு மோட்டர் எத்தனை கிலோ கட்டி கொண்டு போகலாம்? 100 கிலோ கொண்டு போகலாம். 100 கிலோ கொண்டு போகலாம். 100 கிலோ கூட கொண்டு வரலாம். நான் 2 பேக் தான் கொண்டு அப்போ தான் எனக்கு கொடுத்து வரலாம். 100 கிலோ கொண்டு ஒரு சந்தை தான் கொண்டு போவீங்களா? அப்படி கொண்டு போனால 2-3 சந்தையை கொடுப்பீங்க. ஒரே சந்தையை கொண்டு சந்தையில எடுப்பாங்க. ஒரே சந்தையிலே 100 கிலோ எடுப்பாங்க. பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளோ போகுது? இப்போ சந்தை வாய்ப்பில் எப்படி இருக்கு மரவள்ளியில? இப்போ 100 ரூபா போகுது. 100 ரூபா போகுது. அவன் விற்கிறது கூட விற்கிறாங்க. 200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. எங்களுக்கு எடுக்கிறது அப்படி எடுக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு எடுக்கும். அங்கே பெருக்கு சின்ன கிழங்கு அவியாண்டு சொல்லி விலை குறையத்தான் பார்க்கலாம். அதை பேரம் பேசி விலை குறைச்சி தான் எடுப்பேன். இப்போ விலை கூட ஒன்று சொன்னால் எவ்வளோ அது போகும்? மார்க்கெட் ஆயிருக்கும். நல்ல விளைச்சலான கிழங்குலாம் 150 ரூபா கொடுக்கும். 150 ரூபா கொடுக்கலாம். அப்போ அந்த மார்க்கெட் சரிவான நிலையில எவ்வளோ எடுப்பாங்க?
சரிவான நிலையிலே இப்போ இந்த மழை நேரம் நான் பிடிங்கி கொண்டு போய் 50 ரூபா தான் எடுத்தேன். 50 ரூபாய் தான் எடுத்தோம். ஓகே 50 ரூபாய் கொடுத்தா என்ன உங்களுக்கு அப்படி இது பிரியோசனம் இல்லை 2 ரூபா அப்படியே போட்டுட்டாங்க. எடுத்து கொண்டே 50 ரூபா கொடுக்க மினக்கட்ட காணாது. 100 ரூபாய்னு சொன்னா ஒரு பரவாயில்ல உங்களுக்கு. வேண்டாம் பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு வந்து இந்த விழாத செய்கிறதுலேயும் வந்து எதில் உங்களுக்கு வந்து லாபகரமான பயிரண்டே சொல்லுங்க. லாபகரம்ன்றது தக்காளி எங்களுக்கு பரவாயில்லை. தக்காளி பரவாயில்ல. ஒவ்வொரு நாளும் பழம் மாஞ்சி கொண்டே இருக்கலாமா? அது எத்தனை நாளைக்கு ஒரு காய வேணும் தக்காளி? ஒவ்வொரு நாளும் ஆயிடலாம், ஒரு நாளைக்கும் ஆயிடலாம். ஒரு நாள் ஒன்று காய்ச்சி தடி பாத்தி கட்டி நாங்கள் தடி நட்டு காட்டி காய்ச்சி பழக்க வளர்க்கிட்டா ஒவ்வொரு நாளும் ஆயிடலாமா? இதுக்குள் அதே மாதிரி போஞ்சியும் ஒரு நாளே காய்ச்சி கொண்டே இருக்கலாம். போஞ்சியும் செய்கிறீங்களா? மிளகு இந்த காட்டுக்கிறாங்க கருமிளகாயும் 3 ஆச்சலும் நாயெல்லாம் 3 ஆச்சலும் தொகையாக வரும். நாங்கள் நம்மளுக்கு ஆயிக்கு கணக்காக வரும். அங்கேயே கம்பளை போடுக்க கொஞ்சம் தொகையாக வரும். இஞ்சால போஞ்சி நாட்டு இருக்கிறார். போஞ்சியை நாங்கள் பார்ப்போம். போஞ்சி நாட்டு தான் நாள் கொஞ்சம் 3 நாள் நட்டது. நான் இன்றைக்கு முளை வந்துடுது. இன்றைக்கு 3ஆம் நாள். என்ன 3 நாள் முளை வந்துடுது. இன்றைக்கு ரஜ்ஜா நாளைக்கு 4 ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்துடும். நாளை 4 எல்லாம் ஃபுல்லாக முளை வந்துடும். போஞ்சி அதுவும் பண்ணுறதா இல்லை அது உங்கள்கிட்ட இருக்கா? போஞ்சி அதுவும் பண்ணுறேன். அதுவும் பண்ணுறீங்களா? எத்தனை பிறப்புக்கா போஞ்சி நாட்டு இருக்கிறீங்க? இது 2.5 பிறப்பு. 2.5 பிறப்புக்கா போஞ்சி நாட்டு இருக்கிறீங்க. இந்த எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க போஞ்சி. இது அந்த போஞ்சி வீத எப்படி முளைச்சி வருதுன்னு வேறாங்க. அது இல்லை, இந்த இதுதான் இது சாரி இதுதான் போஞ்சி முதல் கொஞ்சம் வேறுங்க. 3ஆம் நாளே அந்த முளை இது தெரியுது. அந்த வெள்ளியா பாருங்க வந்துருக்கு. நாளைக்கு 4 எல்லாமே முளைச்சி பெருசாக வந்துடுமா? போஞ்சியில் என்னென்ன நோய் தாக்கங்கள் இருக்கு? போஞ்சியில் நோய் தாக்கம்ன்றதை இல்லை. அது பூக்காவளுக்கிட்ட மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும். காயில் புழு வரக்காண்டி 1 நாளைக்கு மருந்து அடிக்கணும். 1 நாளைக்கு காய் ஆஞ்சு கொண்டே இருக்கலாம். 1 நாளைக்கு காய் ஆஞ்சு கொண்டு இருக்கலாம். அப்போ மருந்து வந்து இப்போ பூக்கத்துலேங்க எவ்வளோ காலத்துக்கு அடிப்பீங்க? காய் ஆஞ்சு முடி மட்டும் அடிப்பீங்க. 3 நாளைக்கு ஒருக்கா அடிச்சு கொண்டே தான் இருக்கும். போஞ்சி எத்தனைமா இது? போஞ்சி அதே மாதிரி 2-3 மாதம் மட்டும் காய்க்குமா? 3 மாதம் மட்டும் காய்க்கும். எத்தனை மாதத்தில் பிடுங்குற அளவுக்கு வந்துடும் போஞ்சி? இது இப்போ முளைச்சி வருது. ஒரு கிழமையில பார்த்து கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே காய்க்க கொடுக்குது. ஒரு மாதத்துலேயே அப்படியே மெல்லியா கொடியாக தான் போய் கொண்டிருக்கும். அதுலேயே ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பூ வந்து ஒன்று இருக்கு. இப்போ முளைச்சோ ஒரு மாதத்துல காய்க்க தொடங்கிடுமா? 1 மாதத்துல காய்க்காது. அப்போ போஞ்சி குறுகிய நாள் தான். போஞ்சி குறுகிய 1 மாதத்துல காய்க்க தொடங்கிச்சுன்னா 3 மாதம் வரையும் 3 மாதம் மட்டும் நன்று இருக்கு. சரி அண்ணா, நன்றி. இந்த விழா உங்களோட விழா வேலைப்பாடுக்கும் எங்களுக்கு வந்து எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைச்சமைக்கு உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு வந்து இப்போ உங்களை பார்க்கும்போது இப்போ நம்மள் வேட்ட ஞாபகம் நம்மள் வேறு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ ஒரு ஏக்கர் கணக்கு பார்த்தா ஏக்கர் இப்போ 2 ஏக்கர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ வெங்காயம் பண்ணால் வெங்காயத்தை மட்டும் நடுறீங்கன்னு சொன்னால் இப்போ அது வந்து அழிக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு லொஸ்ட் ஆகிடும். நீங்கள் சொந்த ஓடிங்க. இப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை இப்போ வெங்காயத்தை நடு, வண்டியை நடு, மற்ற தக்காளியை நடு, கத்தரி நாடு எல்லாத்தையும் நடைக்குள்ள ஒன்று நட்டம் போனாலும் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து தூக்கி விடும். ஒன்றில் ஒரு 20 நட்டம் போனால் இதில் ஒரு 40 50 ரூபா வந்து என்ன சொன்ன லாபம். அப்போ அது உங்களுக்கு அப்போ அந்த ஞாபகம் பெறுது. அப்போ நீங்கள் வந்து இயற்கையாக அந்த ஐடியா உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் நன்றாக செய்கிறீங்க. உங்களோட தலைமுறைக்கும் இந்த விவசாயத்தை கடத்தணும். விவசாயம் தான் எங்களோட இலங்கையின் முதுகெலும்பு. அதெல்லாம் எல்லாரும் சாப்பிடினோம். அதெல்லாம் நாங்களும் சாப்பிட்றோம். அதை எங்களை வாழ வைக்கிறவங்களுக்கு நன்றி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அந்த இதில் வந்து உழவன் குடிதான் உயர்ந்த குடி. உழுறவர் யாரோ உழுற வேலை யார் செய்யணுமோ அவர்கள் வந்து எங்களை சாப்பாடு உறாக்கள் யார், அவையெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம், அவையே போட்டுவிடும். அதனால் அந்த வகையில் நீங்கள் ஒரு போட்டுகளுக்குரிய மனிதர் என்று உங்களை போட்டிக்கொன்றதில் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் எடுத்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.